இன்னைக்கு வந்துட்டு பேசிக் ஜாவா ப்ரோக்ராம் சீரீஸ்ல செகண்டா பார்க்க போற வீடியோ என்னன்னா ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் ப்ரோக்ராம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுல நம்ம கால்குலேட்டர் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ண போறோம் அப்படின்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன், டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதாவது இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை தான் நம்ம எப்படி ஜாவா வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதில் என்னென்ன வந்து நம்ம ஜாவா கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த ஃபுல் வீடியோவாக இருக்க போகுது. ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வெப்சைட் எதுக்காக அப்படின்னா ஒரு ஜாவா வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக ப்ளஸ் இதுவரை நீங்கள் தெரிஞ்சுக்காத சில நியூ இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்ல இருக்கும். அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஒரு லைக் ப்ளஸ் ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம என்ன இது லாஜிக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்விட்ச் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து எந்த கான்செப்ட் அண்டரில் வரும் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த கான்செப்ட்க்கு கீழே தான் ஒரு சப் கான்செப்டா இந்த ஸ்விட்ச் அப்படின்றது வரும். ஓகே, இந்த ஸ்விட்ச்ன்றதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், இது எப்படி ஒர்க் ஆகும் பேசிக்கா அப்படின்னா, இப்போ எனக்கு வந்துட்டு வர ஒரு டேட்டாவை பேஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் மாறணும் அப்படின்னா நான் ஸ்விட்ச் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல வந்துட்டு ஸ்டாஃப் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கும். இதே ஸ்டூடெண்ட் வரலாம் அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஸ்டாஃபுக்கு ஒரு ரூம் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் காமனா ஒரு ரூம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான். அதே மாதிரி ஒரு வெப்சைட்குள்ள வந்து ஸ்டாஃப் லாகின் பண்றாங்க அப்படின்னா ஸ்டாஃபுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ன்றது வேற. ஒரு ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸ் எடிட் பண்ண முடியும், ஒரு புது ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். அதான் ஒரு ஸ்டூடெண்ட் லாகின் பண்றோம் அப்படின்னு என்ன பண்ண முடியும், ஜஸ்ட் அவங்களால வியூ தான் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த டிஃபரன்ஸ். இந்த மாதிரியான இதை வந்து ஸ்விட்ச்ன்றதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்விட்ச்ன்றது. ஸோ அதே மாதிரி இதை இன்னும் ப்ரோக்ராமட்டிக்கலா டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டேட்மெண்ட், அதாவது ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒரு லைன் ஆஃப் கோடை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி இருக்கிற ப்ரோக்ராம்ல நான் காட்டுறேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு லைன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணுமா வேணாமா அப்படின்றத என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் நீங்க முன்னாடியே பாத்தீங்கன்னா இதோட பேரண்ட் டாபிக் நேம் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ அதை தான் வந்து நம்ம ஸ்விட்சில் பண்ண போறோம். அப்போ ஸ்விட்சில் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண போறோம் ஒரு கிவன் பேராமீட்டரை வச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்விட்சோட ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் ப்ளஸ் டீட்டெயில் கோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்ல இருந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஆல்ரெடி நான் வந்து கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னடா லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு வேற இது யூஸ் பண்ணி டூல் நோட் பேட் யூஸ் பண்ணிருக்கோம், இந்த வீடியோவில் வந்துட்டு வேற ஏதோ டூல் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் அப்படின்ற ஒரு டூல். ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம ஏன் அந்த நோட் பேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நோட் பேட்ல ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்றதுன்றது நமக்கு தெரியணுன்றதுனால தான் அந்த ஒரு நோட் பேடை யூஸ் பண்ணி நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமா அந்த அப்ளிகேஷனை கம்பைல் அண்ட் ரன் பண்ணி நம்ம அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ நமக்கு அந்த வே தெரிஞ்சிருச்சு. இப்போ அதை விட இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேனுவல் ஒர்க்ஸ் இருக்கும். ஓகே, அதாவது ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றது, மெயின் மெத்தட். இப்போ இதே நான் மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணேன். இந்த மெயின் மெத்தட்ல ஃபுல்லா நான் வந்து டைப் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஜஸ்ட் நான் வந்து மெயின் டைப் பண்ணி கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தேன், எனக்கு இந்த ஆப்ஷன் காட்டுது. அதாவது மெயின் இதை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன டைம் சேவிங் தான். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு டெவலப்பரோட அன்னெசரி ஒர்க், ரிப்பீட்டட் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஆட்டோமேட்டட் பண்றதுக்காக யூஸ் பண்றதா இந்த மாதிரியான டூல்ஸ். இதுல நாம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எக்லிப்ஸ் அப்படின்ற ஒரு டூல். இந்த மாதிரி நிறைய டூல் இருக்கு, நெட் பீன்ஸ், இன்டெலிஜே, ஸ்ப்ரிங் டூல் ஷூட், இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. நீங்க எக்லிப்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை வேற டூல்ஸ் இருந்தா அதை நீங்க யூஸ் பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ். ஓகே, ஸோ கெட் பேக் டு த நம்மளோட அஜெண்டா. ஸோ நம்மளோட அஜெண்டா வந்துட்டு ஸ்விட்ச் ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அடிஷன் ஆப்ரேஷனுக்கு. ஓகே, ஸோ பிளஸ் இதுல வந்துட்டு இப்போ எனக்கு 2 பேராமீட்டர் வேணும். எதுக்காக 2 பேராமீட்டர் அப்படின்னா ஸோ இப்போ இந்த இடத்துல பேராமீட்டர் அப்படின்றது வேல்யூஸ். ஸோ ஏன் வேல்யூஸ்னா இப்போ அடிஷன் பண்ண எனக்கு 2 வேல்யூ இருக்கணும். 2 வேல்யூ இருந்தால் தான் நான் அடிஷன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா 2 வேல்யூவை ரெண்டு வேல்யூ எனக்கு வேணும். அப்போ அந்த 2 வேல்யூவை ஒரு ஸ்டோர் பண்றதுக்கு வேரியபிள் வேணும். ஸோ அப்போ இன்ட் num1 equal to 10, num2 equal to 20. இப்போ நான் வந்து 2 வேரியபிள் கிரியேட் பண்ணேன், num1 and num2ன்னு. அதில் 2 வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சேன். இப்போ இந்த 2 வேல்யூ தான் நான் ஆட் பண்ண போறேன்.
இந்த ஆட் பண்ற ப்ராசஸை யூசர் கிட்ட நான் கொடுக்க போறேன். அதாவது நான் கன்சோல் இதை ரன் பண்ண உடனே நான் யூசர் கிட்ட ஒரு வேல்யூ கேட்குறேன். அதாவது நீங்க இதை அடிஷன் பண்ண போறீங்களா, சப்ராக்ஷன் பண்ண போறீங்களா, அதாவது இந்த நம்ம பார்த்துருக்க இந்த 4 மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்ல என்ன பண்ண போறீங்கன்றதை நான் கேட்க போறேன். அவங்க கொடுக்கறத பேஸ் பண்ணி இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் இதை அடிஷன் பண்ண சப்ராக்ஷன் டிவிஷன் இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ நான் ஒரு யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கணும் அப்படின்னா அப்போ எனக்கு தேவைப்படுறது ஸ்கேனர் அப்படின்ற இந்த ஒரு கிளாஸ். இது வந்து ஒரு இன்புட் கிளாஸ். ஓகே, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு இன்புட்டை ரீட் பண்ண போறோம். சப்போ இன்புட் ரீடர் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்கேனர் அப்படின்றத இம்போர்ட் பண்ணணும். ஏன் இம்போர்ட் பண்ணணும்னா இது டிஃபால்ட் பேக்கேஜ்ல இது ஒரு பேக்கேஜை நம்ம இங்க இம்போர்ட் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது காட்டும். java.util அப்படின்ற பேக்கேஜ்ல இருந்து இது இம்போர்ட் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணா மேலே இம்போர்ட் ஆயிடும். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸ்கேன் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர். இப்போ நான் வந்து ஒரு இன்புட் கெட் பண்ண போறேன்றதுனால சிஸ்டம் கிட்ட இருந்து அதாவது இன்புட் நான் கெட் பண்ண போறேன். அதாவது ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்புட் கெட் பண்ண போறேன்றதுனால system.in. நெக்ஸ்ட் இந்த இடத்துல sysOut போட்டு என்டர் த ஆப்ரேஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஆப்ரேஷன் கொடுத்துட்டு கீழே வந்து 1 by 1 ஷோ பண்றேன் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நான் வச்சிருக்கேன் அப்படின்றது. ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா அடிஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லாஷ் n கொடுத்தேன்னா எனக்கு செகண்ட் லைனுக்கு வரும். செகண்ட் வந்து சப்ராக்ஷன். சாரி கைஸ், இன்னொரு கொடுமை என்னன்னா இதுல ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு வேற தெரியல. நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். இப்படிதான் லாஸ்ட் வீடியோ ஒரு அரை மணி நேரமா பேசிட்டு கடைசியில சேவ் பண்ணிட்டு வீடியோ ப்ளே பண்ணா ஆடியோவே வரல. இதுல என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் டிவிஷன். ஓகே, இப்போ யூசர் வந்து இதுல இருந்து ஒரு வேல்யூ என்டர் பண்ணுவார். ஓகே, ஸோ அதில் யூசர் நான் என்ன டைப் பண்ண சொல்றேன் அப்படின்னா இந்த நம்பரை சூஸ் பண்ண சொல்றேன். ஓகே, ஸோ அப்போ என்டர் த ஆப்ரேஷன் அப்படின்றதுக்கு பதிலாக சூஸ் த நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்ப யூசர் என்ன பண்ணுவாரு, ஒரு நம்பர் என்டர் பண்ணுவார். அப்ப அதை நான் வந்து இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஆப்ரேஷன் நம்பர் ஈக்குவல் டு ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஓகே, ஸோ அப்போ அவர் கொடுக்குற நம்பரை இந்த ஸ்கேன்ல இருக்கிற நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற மெத்தட் வந்து ரிசீவ் பண்ணி இந்த ஆப்ரேஷன் நம்பர் அப்படின்றதுல ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போதைக்கு இதை மட்டும் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணலாம்னா இதை பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஆப்ரேஷன் நம்பர் இது வரைக்கும் ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஃபுல்லா டெவலப் பண்ணிட்டு அப்புறம் ஒர்க் ஆகலன்னா வேஸ்ட் ஆயிரும்ல. ஓகே, ரன் பண்ணுவோமா? ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சூஸ் த நம்பர்னு சொல்லிட்டு அந்த 4 ஆப்ரேஷன் எனக்கு காமிக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா சப்ராக்ஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் ஒரு ஸ்பேஸ் இல்லை. ஓகே, ஸோ அதுக்கு பார்க்கலாம். இப்போ நான் 3ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 3ன்னு வருது. இந்த நான் டைப் பண்ணது இந்த 3, அதாவது இந்த ஆப்ரேஷன் பண்ண சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் எனக்கு நான் அதுக்கு வந்திருக்குது அதை வந்து நீ நெக்ஸ்ட் இன்டர்னல் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணியிருக்கேன். அதை நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அந்த வேல்யூ வந்துருக்கு. ஸோ அப்போ எனக்கு இது வரைக்கும் பக்காவாக ஒர்க் ஆகுது. இங்கே ஒரு ஸ்பேஸை ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்விட்சை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்ற சின்டாக்ஸை பார்த்துடலாம். ஓகே, ஓகே, ஸ்விட்சை வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்விட்ச் அப்படின்ற இந்த ஒரு கீவேர்டை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். இந்த கீவேர்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டு இந்த ஸ்விட்ச்ன்றது ஒரு கீவேர்டு. ஸோ அப்போ அது வந்து கீவேர்டுன்னு வந்தாலே எல்லாமே ஸ்மாலர் கேஸில் தான் இருக்கணும், அப்பர் கேஸில் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறோம். அதுக்குள்ள கேசஸ் மேக் பண்ணுறோம். கேஸ் C1 இதில் அந்த கேஸ் மேட்ச் ஆச்சுன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத இதில் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இப்போ அந்த கேஸ் மேட்ச் ஆயிடுச்சு, எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு போது அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடணும் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம். அதனால பிரேக் அப்படின்ற இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதே மாதிரி நான் எத்தனை கேஸ் வேணும்னா
கொடுத்துக்கிட்டே வரலாம். ஓகே. ஸோ அப்போ இது கேஸ் 2, இது வந்து கேஸ் 3. ஸோ இப்போ இந்த இடத்துல இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த வேல்யூ சுவிட்சில் இந்த வேல்யூ பாஸ் பண்ணுறீங்க இல்லையா, இந்த வேல்யூவும் இந்த கேஸில் இருக்கிற இந்த வேல்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் ஆகும், அதாவது 1/1. ஓகே. அப்போ வேல்யூன்றது எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் இந்த C1ஓட கம்பேர் பண்ணோம். இதுவும் இந்த வேல்யூவும் C1ம் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இது எக்ஸிக்யூட் ஆன உடனே, ஏன்னா இது மேட்ச் ஆயிருச்சு, இது கீழே இருக்கிற எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, அதனால இந்த இடத்துல என்ன பண்ணா பிரேக் பண்றேன். ஸோ இப்போ இந்த பிரேக்ன்றதும் ஒரு கீவேர்ட். அது என்ன பண்ணோம்னா, இது கீழே இருக்கிறது எதையுமே எக்ஸிக்யூட் பண்ண விடாம இந்த கர்லி பிரேசஸ்க்கு அடுத்த லைன் இங்க கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லிடும். ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்விட்ச் கேஸோட ப்ராசஸ். ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா திரும்ப இந்த நான் இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷனை ரிவைண்ட் பண்ணி இன்னொரு பாருங்க. நெக்ஸ்ட், இப்போ இதுல எனக்கு வந்து மேட்ச் ஆயிருச்சு. இன்கேஸ் எதுவுமே மேட்ச் ஆகல, இப்போ C1 மேட்ச் ஆகல, C2 மேட்ச் ஆகல, C3 மேட்ச் ஆகலன்னா அப்போ என்ன ஆகும், எதுவுமே தெரியாது இல்ல. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன இருக்கு அப்படின்னா டிஃபால்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ இந்த டிஃபால்ட் எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த மூணுமே மேட்ச் ஆகல அப்படின்னா எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ இந்த டிஃபால்ட் என்ன கொடுத்துக்கலாம்னா, ஒரு கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி, அதாவது இந்த நோ மேட்ச் ஃபவுண்டு, நத்திங் ஃபவுண்ட் ஃபார் த கிவன் வேல்யூ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜை கொடுத்து நம்ம சுவிட்சில் எதுவுமே மேட்ச் ஆகலைன்றதை நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் டிஃபால்ட் அப்படின்றது. ஓகே. ஸோ இப்போ வந்து சுவிட்சுன்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும், அதில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கும் என்னென்ன மீனிங் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ ஸ்விட்சு நம்ம வேல்யூ என்ன பாஸ் பண்ண போறோம், ஆப்ரேஷன் நம்பர் ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ அப்போ கேஸ் அப்படின்னு பண்ணும்போது இதில் வந்து நமக்கு என்ன டைப் பாஸ் பண்ணியிருக்கோம், இன்ட் டைப். ஸோ அப்போ அதே டைப்பில் தான் இந்த கேஸுக்கான இந்த வேல்யூஸை நம்ம தரணும். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல 1ன்னு கொடுக்குறேன். ஸோ 1ன்னு வந்துச்சுன்னா அந்த வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அதை ஆட் பண்ணி ரிசல்ட்னு ஒரு வேல்யூவில் ஸ்டோர் பண்ணுறேன். num1 + num2, அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுறேன். அவுட்ல அடிஷன், இது வேற, அடிஷன் இஸ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்றேன். ஏன்னா இது மேட்ச் ஆயிருச்சு, இது கீழே வேற எதுவும் ரன் ஆகக்கூடாது. அப்போ அதே மாதிரி அதை காப்பி பண்றேன். அப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஓகே. இது வந்து கேஸ் 2, இது கேஸ் 3, இது வந்து கேஸ் 4. ஆல் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே இதாகிடும். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல ரிசல்ட்ன்றது எரர் அடிக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா ரிசல்ட்ன்றதை மேலே காமனாக வந்து ஸ்டோர் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை எனக்கு தேவைப்படும் போது ரீயூஸ் பண்ணிக்கிறேன். எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா டிஃபால்ட் கேஸ் எனக்கு வேணும். அப்போ சிஸ்அவுட்ல நோ மேட்ச் ஃபவுண்ட், இல்லைன்னா choose the number in given ஆப்ஷன், கொடுத்துக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்றா என்ன அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்மளோட ப்ரோக்ராம் முடிஞ்சுது. இதை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்கேனர் கிளாஸ் அதே மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணதை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ க்ளோஸ் பண்ணல அப்படின்னா நமக்கு ஒரு சில டைம் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ ஸ்கேன் டாட் க்ளோஸ். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம்னா ரன் பண்ணலாம். ஓகே. இந்த கீழே வந்துட்டோம். இது எப்படி ரன் பண்ணோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த மெத்தட் கிளாஸ் இருக்குல்ல, அதாவது ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஜாவா அப்ளிகேஷன், அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இது ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து சூஸ் த நம்பர்னு காட்டுது. இப்போ இதில் என்ன பண்ணனா 1ன்னு சூஸ் பண்ணுறோம். 1 எதுக்காக, அடிஷனுக்காக. அப்போது இதில் என்ன வேல்யூ இருக்குது, 10 and 20 இருக்குது. ஸோ இப்போது 1 அடிஷன் அப்படின்றப்போ 10 + 20 போது நமக்கு அவுட்கம் வந்து என்ன வரும், 30 அப்படின்றது நமக்கு அவுட்கமாக வரும். 1ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தனா அவுட்கம் 13 வந்துருச்சா.
இப்போ அகைன் என்ன பண்ணுறேன்னா அகைன் திரும்ப அதை ரன் பண்ணுறேன். ஓகே, இது இப்போ நான் வந்து ஆப்ஷன் 2 கொடுக்குறேன். ஸோ ஆப்ஷன் 2 சப்ராக்ஷன், அப்போ 10 - 20 -10 அவுட்புட்டாக வரும். சரி, எல்லாத்துலேயும் நம்ம வந்துட்டு ஒரே ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்கோமா, இதெல்லாம் பண்ணி மண்ணை மேலே வந்து கொண்டேன். இதுதான் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம். ஸோ மைனஸ் மல்டிப்ளிகேஷன் இன்டூ மல்டிப்ளிகேஷன், அப்புறம் டிவிஷன், அதே மாதிரி சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இப்போ திரும்ப ரன் பண்ணலாம். இப்போ 2 கொடுத்தா நமக்கு -10 அவுட்புட்டாக வரணும். சப்ராக்ஷன் -10 அகெயின் ரன் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 200 வரும். ஓகே, 3 வந்துருச்சா. இதே இதை டிவைடட் பண்ணால் உங்களுக்கு 0.5 சம்திங் வரும், 4. ஸோ ஏன் 0 வருது, 0.5 வரல அப்படின்னா நம்ம இன்ட் வச்சிருக்கோம். இன்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு டேட்டா டைப். ஸோ அப்போ பாயிண்ட் வேல்யூஸை அது ஒமிட் பண்ணிடும். அதனால தான் நமக்கு இந்த இடத்துல 0ன்னு வந்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதே நான் என்ன பண்ணேன்னா இதை வந்துட்டு 100ன்னு கொடுக்குறேன். அப்போ இப்போ நமக்கு அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணும்போது 5 அவுட்புட் வரும், வந்திருக்கா. ஸோ அப்போ நமக்கு நம்ம பார்த்த ஒரு சிம்பிள் பேசிக் ஸ்விட்ச் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுட்டு நம்ம கால்குலேட்டர் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து திரும்ப வேற என்ன, அதுக்கு வந்து யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்ட்ராக்ஷன் மேக் பண்றதுக்காக நம்ம ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். ஸோ எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்றத வந்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க்கா என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு இதை வந்து ஆப்ரேஷனை மட்டும்தான் யூசர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். இன்புட்டை வந்து நான் யூசர் கிட்ட இருந்து வாங்கல. ஸோ அப்போ இன்புட்டையும் யூசர் கிட்டே வாங்கிட்டு அந்த ஆப்ரேஷனையும் யூசர் கிட்ட இருந்து வாங்கி எப்படி ப்ராசஸ் பண்றதுன்றத பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான உங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்குறேன். இல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் எனக்கு வேணும், நான் ஒரு சேட் மாதிரி உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்டை கேளுங்க. அப்படி இல்லை எனக்கு அதை தாண்டியும் ஒரு நான் பேசணும் உங்க கூட அப்படின்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராம் சேனல்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு கூகுள் மீட் லிங்க் அனுப்புறேன். அதை வச்சு நம்ம வந்து 1-to-1 டிஸ்கஷன் பண்ணலாம். இது வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு மட்டும் இல்லை. ஸோ நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, டவுட்ஸ் இருக்கு, அதை பற்றி கேட்கணும், இல்லை எனக்கு வந்து ஒர்க் கொடுக்குறாங்க, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரியான என்ன ஐடி ரிலேட்டட் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலுமே நம்ம வந்து பேசலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு நம்மளோட அந்த வீடியோ கீழே கொடுத்துருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு அங்கே வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நம்ம பேசலாம். ஓகே, ஸோ ஓகே கைஸ், ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்டர்வியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, சில லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஹேவ் அ நைஸ் டே காய்ஸ், பாய்.